Hi guys, welcome to in my channel by Cakes of Adith. இப்போ நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம முட்டை மிட்டாயோட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ முட்டை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் கோவா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற கோவா ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கடையில் வாங்குகிற கோவா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் தான், பட் இந்த மாதிரி பண்ணுற கோவா மாதிரி டேஸ்ட் வராது. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பாலை வந்துட்டு நம்ம சுண்டை காய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வரணுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கைவிடாமல் கலந்ததான் உங்களுக்கு தீயாது, அடி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து 200 கிராம் அளவுக்கு கோவா நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இன்னும் ஆட் பண்ணலை, இதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் சுகர் இல்லை, நார்மல் கோவா மட்டும்தான். ஸோ இதை நம்ம எடுத்து தனியாக 200 கிராம் மெஷர் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு சேம் அளவுக்கு தான் எடுத்துக்க போகிறோம். 200 கிராம் தான் சர்க்கரையும். நல்லா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரையை. முட்டை மிட்டாய்க்கு யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் இது 3 தாங்க. இப்போது நம்ம சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம். இது கூட நம்ம கோவா ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீ ஊற்றிக்கிறோம். கீ வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லோட எல்லா வீடியோவில் இருக்க ஃபுல் மெஷர்மெண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்கள் அதுபடி பார்த்து பண்ணிக்கோங்க. 50 கிராம் அளவுக்கான நெய் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து எக்கு ஆட் பண்ணுறோம். மொத்தம் நம்ம 4 முட்டை நமக்கு தேவைப்படும். ஸோ சில பேர் 6 முட்டை கூட யூஸ் பண்ணுறாங்க, பட் 4 முட்டையே போதுமானது தாங்க. ஸோ நம்ம செகண்ட் முட்டை ஆட் பண்ணுறோம். ஒரு முட்டைக்கு இடையில அட்லீஸ்ட் ஒரு 15 செகண்ட் ஆச்சு நம்ம பீட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்பீடாக பீட் பண்ணணும். எல்லா முட்டையும் ஒரே அடியாக சேர்க்கவும் கூடாது. அது வந்துட்டு ஒரு மாதிரி கட்டியாக வந்துடும் நம்மளுக்கு முட்டை மிட்டாய். ஒரு மாதிரி சாஃப்டாக ஃபஜ்ஜியாக வராது. ஸோ இந்த மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கோவா பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே பேனில் ஆட் பண்ணி நல்லா ஒரு பேக்கிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு, கட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் வர ஒரு கன்சிஸ்டன்சி நான் லாஸ்ட்டாக காட்டுறேன், பார்த்துட்டே இருங்க. ஸோ இதை நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு நிமிஷம் விட்டாலுமே தீஞ்சு போயிடுங்க. அப்புறம் நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நல்லா நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அந்த பேட்டர். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறோம். சூடாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே பேன்லேயும் நம்ம நெய் ஆட் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிக்கி ஆகாமல் எடுக்கும்பொழுது எங்கேயுமே ஒட்டாமல் நல்லபடியாக வரும். மேலேயும் நம்ம கீ ஆட் பண்ணிட்டோம்னா கலர் நல்லபடியாக கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு 150 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 60 செகண்ட்ஸுக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 60 செகண்டுக்கு நீங்கள் அவனை ஹீட் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க வரும். நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக நான் வந்துட்டு ஆற விடவே இல்லை, ஒரு 1/2 hour தான் இருக்கும். உடனே வெட்டிட்டேன். நான் டெம்ட் ஆனதுனால நான் வெட்டிட்டேன். நீங்கள் ஒரு 1 hour அதை ரெஸ்ட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ எனக்கு இப்போவே நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்ன்ட்டு பார்க்க தான் எடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா பால்கோவா மாதிரியும் இருக்காது, அண்ட் நம்ம எக்கு ஆட் பண்ணியிருக்கிறது தெரியவே தெரியாது. சில பேர் நினைப்பாங்க எக்கு வாசனை, முட்டை வாசனை அப்படியே அடிக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள்.